ஹலோ காய்ஸ், ரோட்டு சைடில் கடை போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ரோட்டுக்கு மேலேயே ரோடை பிளாக் பண்ணிட்டு கடை போட்டு பார்த்துருக்கீங்களா? அதுவும் சிங்கப்பூரில். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா லாப்போ சேட்டில் இருக்கிற சட்டே ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்லணுன்னா, நைட் டைம் ஆயிடுச்சுனாலே காலையில் ஃபுல்லுமே இங்கே வந்துட்டு ட்ராவல் போயிட்டே இருக்கிறோம். அதாவது ரோடுன்றதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஈவினிங் டைம் ஆனதுக்கு அப்புறமே அந்த ஃபுல்லுமே அந்த ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணிவிட்டு, ரோடை ஃபுல்லுமே பிளாக் பண்ணிவிட்டு, அவங்க ரோட் சைடில் இருக்கிற கடை எல்லாத்தையுமே அவங்க ரோட்லேயே கடையாக போட்டுடுறாங்க. இந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணி சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே சட்டை, இந்த ஸ்ட்ரீட் ஃபரே சட்டைன்றதுனால பீச் அண்ட் எல்லா டைப்பான சட்டையுமே இங்கே கிடைக்கும். இது வந்து என்னென்னா, பழங்காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் இங்கே இருந்த டைமில் இது வந்துட்டு ஒரு வெட் சென்டராக இருந்திருக்கு, அதாவது வெட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 90s வந்துட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து ஹாக்கர் சென்டராக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஷாப்ஸ், அதாவது ஃபுட் மார்க்கெட் மாதிரி மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கு அப்புறமுமே சிங்கப்பூரில் எப்போவுமே சட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்டு. ஸோ அந்த டைமில் வெட் மார்க்கெட் இருந்த டைமில் இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்ததுனால அந்த ஓல்டு ஹெரிட்டேஜை இன்னமுமே கடைப்பிடிக்கணுன்றதுக்காக அவங்க வந்துட்டு வெளியே ஒரு ஸ்ட்ரீட்டை எவ்ரி ஈவினிங் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு யூனிக்கான இந்த மாதிரி சட்டை ஷாப்ஸ் மட்டும் போட்டு வைக்கலாங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட் வந்து 7 PM தான் ஓப்பன் ஆகும்னு போட்டிருந்தாங்க கூகுளில். ஆனால் நாங்கள் வந்தது 6 PM வந்துட்டோம். ஆனால் அப்போவே ஃபுல் க்ரௌடடாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் க்ரௌடட், ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ரீட்டில் உட்காந்து ஒரு ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சூப்பராக. ஸோ ஆக்சுவலாக சட்டைங்கிறது வந்துட்டு இந்தோனேஷியன் ஃபுட்டு. ஸோ இந்தோனேஷியா சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்தோனேஷியாவிலேருந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு அந்த ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சட்டைனா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு மீட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது சிக்கன், பீஃபு, சீ ஃபுட்டு, அந்த மாதிரி எது வேணுமோ, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி சார்கோலில் வச்சு சூடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க இந்தோனேஷியன் ஸ்டைலில் வந்துட்டு பீனட் சாஸ்ன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பீனட் சாஸ்க்கான டேஸ்ட்டு தான் அந்த மீட்டில் இருக்குன்றதுக்காக அவங்க எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்தோனேஷியாவில். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பீனட் சாஸ்ன்றதுனால மோஸ்ட்லி காரமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரான் அண்ட் சிக்கன், மட்டன், பீஃப், ப்ரான், ஸ்குவிட். ஓகே. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரேட்டு கொஞ்சம் ஓவர் தான். நாங்கள் வந்துட்டு 5 ப்ரானு, அதுக்கப்புறம் 5 சிக்கன் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்குவிட்டு மட்டும் ஆர்டர் போட்டிருக்கோம். இதுக்கே வந்துட்டு 20 சிங்கப்பூர் டாலர் வந்துருச்சு. ஸோ நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் வெளியே போய் வாங்கினீங்கன்னா காசுக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எதுக்கு வராங்கன்னா, இந்த யூனிக்காக இருக்கும் இந்த பிளேஸ், அதுக்காக தான் வராங்க. ஸோ நம்ம ஆர்டர் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர். பார்த்தாலே வந்துட்டு மசாலாலாம் மேலே போட்டு நல்லா ரெட் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்கும்னு தெரில. டேஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, லைட்டாக இனிப்பாக, ரொம்ப காரம் இல்லாமல் அப்படி இருக்குது. காரமே இல்லை, அப்படி லைட்டாக இனிச்சு அந்த ஹனி ஃப்ளேவரில் இருக்குது. ஹனி ஃப்ளேவர் கூட கிடையாது, நல்லா இனிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே சால்னா மாதிரி ஊற்றுவாங்களே, இதுவும் காரம் இல்லை, இதுவும் லைட்டாக இனிச்சிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு சட்டையும் ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நம்ம ஊர் சைடில் நம்ம நல்லா காரமாக சாப்பிட்ருப்போம். இங்கே வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸாக இருக்குது, அது வந்து நல்லா காரமாகவே இல்லை. ஏன்னா பீனட் சாஸ்ன்றதுனால அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட் இல்லை, ஆனால் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிக்கல பர்சனலாக. ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரீட் வைப் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு
ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே பக்கத்துலேயே ஹாக்கர் சென்டரும் நிறையா இருக்கும். இந்தியன் ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். ஏன்னா 100+ ஷாப்ஸ் இருக்குது இங்கே. நீங்கள் ஃபுட்டுமே நீங்கள் வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் நைட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா. ஆனால் சட்டே பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்படியே கிட்டத்தட்ட டைம் என்ன 6:30 ஆகுது. ஆக்சுவலாக கூகுளில் வந்து 6:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ 6:30க்குலாம் நாங்கள் வரும்போதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த ரோடை க்ளோஸர் பண்ணிவிட்டு என்னன்னு தெரில. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.